சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th லாஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி அக்கௌண்டன்சி எம்எஸ்சி எக்ஸாம்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எத்தனை மணிக்கு எந்திச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்ருங்க. வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு ஷாக்கிங் சேட் நியூஸ் தான்ப்பா. நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லிலாம் கிடையாதுப்பா, ஒழுங்காக பொட்டி கட்டிட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஸ்கூல் பேர் உங்கள் ஊர் பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தேதியிலேருந்து உங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்தலாம் எக்ஸாம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் அஃபீஷியல் டேட் எப்போ திருத்த போகிறாங்க அந்த டேட் நமக்கு வந்துருச்சுப்பா. அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் கிரேஸ் மாஸ் எப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த நியூஸும் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கெமிஸ்ட்ரி எக்ஸாம், அக்கௌண்டன்சி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். எல்லாமே உங்களுக்கு சம்ஸு தியரி இந்த மாதிரி கலந்து கேட்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ 2 மார்க் 3 மார்க்லாம். ஸோ எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம். ஓகேங்களா? ஏன்னா எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் வருஷம் எம்எஸ்சி ஈஸியாக கேட்க மாதிரி என்ன அந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கூட ஈஸியாக கேட்கலாம். பட் எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு 12th பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஈஸியாக கேட்டாங்க. 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் குளறுபடி கேட்டாங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னு தெரில. 11th பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி அந்த ஐயூபிஎஸ்சி நேம் அந்த ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11th தானே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக கேட்டாலும் கேட்பாங்க. என்ன சொல்ல முடியாது. ஸோ வருஷம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 11th ஹெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஹெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் படிச்சது எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதி இருந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரப்போகுது. ஓகே, 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க் இருக்கும். அதை கண்டிப்பாக 2 இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ அந்த 2 இன்டர்வியூ விட்டுட்டு மீதி 13 கரெக்டாக எழுதிட்டு வாங்க. 2 மார்க்கும் அதே மாதிரி தான் கம்பல்சரி பண்ணி ட்விஸ்ட் வைப்பாங்க. 3 மார்க்கும் அதே மாதிரி தான் கம்பல்சரி பண்ணி ட்விஸ்ட் வைப்பாங்க. அங்கே ஒரு 5 மார்க் போயிடும். 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் போயிடும். டோட்டல் ஒரு 7 மார்க் போயிடும். 5 மார்க் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே, ஒரு 7 மார்க்கா? ஸோ மீதி 62 மார்க் நீங்கள் எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? லட்டு மாதிரி எழுதிட்டு வந்துருங்க. எழுதிட்டு வந்தால் கூட உங்களுக்கு 30 மார்க் ப்ராக்டிக்கல் அவங்களே போட்டுருவாங்க. 92 மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கூட ஒரு 85 மார்க் அழகாக எடுத்துடலாம். ஓகேவா? அந்த கம்பல்சரி 2 மார்க்கும் 3 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்து போய் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 95+ நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான இது இருக்கும். 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நினச்சிட்டே போங்க. ஓகேங்களா? எதுவும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் தியரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜேர்னல்லாம் என்ன லெஜர்னா என்ன அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. எம்சிஎம் சரி அக்கௌண்டன்சி சரி கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் எழுதுனீங்க, ஈஸியாக டஃபாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சிருக்காங்க, ஐபிஏ டேட் சொல்லிட்டாங்க, இந்த டேட்லேருந்து எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த டேட்டை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் எந்த ஸ்கூல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறந்துடாதீங்கப்பா. ஓகேங்களா? ஓகேப்பா, சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணி விட்டு உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.